ஐயா களியமூர்த்தி அவர்களை ஊக்கமளிக்கும் பேச்சாளராக நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? தஞ்சை மாவட்டம் பூதலூரில் பிறந்தவர்தான். தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் இடைநிலை பட்டமும், சென்னையில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டமும், பின்னர் முனைவர் பட்டமும் பெற்றவர். பின்னர் 1977 அக்டோபர் 13 அன்று தமிழ்நாடு காவல்துறை பணியில் சேர்ந்தார். பின்னர் காவல்துறை கண்காணிப்பாளராக 1980 பதவி வகித்தார். லக்னோ, காஷ்மீர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற அகில இந்திய காவல் பணி போட்டியாளருக்காக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார். சூரியகலா என்பவரை திருமணம் செய்து இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இருவரும் மருத்துவர்களாக உள்ளனர். இவர் காவல்துறையில் திருச்சி, கோவை, சென்னை இடங்களில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். கடைசியாக திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். தனது ஓய்வு காலத்திற்கு பிறகு தன்னம்பிக்கை ஊக்கமளிக்கும் பேச்சாளராக தற்போது மக்களுக்கு ஊக்கமளிக்கும் தனது வாழ்வில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஊக்கமளிக்கும் பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவரது அன்பான வார்த்தைகளும் சிறப்பான கருத்துக்களும் நம்மளை நிறைய பேருக்கு ஈர்த்துள்ளது. அது மற்றின்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிங்க. நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போன்ற அடுத்தடுத்த வீடியோகளுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண தூண்டும். தேங்க்யூ.